வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிந்து. இந்த நாள் இனிய நாளாக மே நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கிழங்கு அது பேர் என்ன? குச்சி கிழங்கு. ஆக்சுவலா இது வந்து மரவள்ளி கிழங்கும்பாங்க. இத வந்து நம்ம வந்து கிழங்கு தோசை பண்ணுவோம். சின்ன பிள்ளைலலாம் எங்க அம்மா எங்களுக்கு வந்து கிழங்கு தோசை பண்ணி குடுப்பாங்க. இனிப்பு தோசையும் பண்ணி குடுப்பாங்க. இப்ப வாங்க அந்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கிழங்க வந்து நல்லா அந்த கேரட் சீவுறது இருக்குல்ல, அதில நல்லா திருவிக்கோங்க. திருவி வச்சுக்கிட்டா தான் நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முன்னெல்லாம் நம்ம கிரைண்டர்ல போடுவோம். அப்படி அப்படியே பீஸ் பீஸா வெட்டி கூட போட்டுக்கலாம். இப்ப எல்லாமே காலங்கள் மாறி போச்சு அப்படிங்கிறதுனால எல்லாம் மிக்ஸியில போடுறோம். ஸோ, அதனால இந்த கிழங்கு இப்படி நம்ம சீவி வச்சுக்கலாம். இத வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த கிழங்க எடுத்துப்போம். சரிங்களா? அந்த கிழங்க எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு, இப்ப என்ன அப்படின்னாக்கா, முன்னேலாம் நாங்க வந்து இதோட சேர்த்து அரிசி ஊற வச்சுருவோம். அரிசி ஊற வச்சு தனியா ஆட்டுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இட்லி மாவு ஏற்கனவே அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா? அந்த இட்லி மாவுல நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த அளவுக்கு நான் வந்து இதில இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். கிழங்கு தான் அதிகமா இருக்கணுமே ஒழிய, இட்லி மாவு கம்மியா தான் இருக்கணும். இப்ப நான் இத வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துர்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து நான் இனிப்பு தோசைக்காக வேண்டி ஏற்கனவே வெல்லத்த கரைச்சு வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் சும்மா வடி மட்டும் கட்டிக்கிறேன். அச்சு வெல்லம், மண்டை வெல்லங்கிறதுனால நம்மளுக்கு கல்லு மண் இருக்காது. அதனால சும்மா இருந்தாலும் ஒரு வடிகட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வடிகட்டுறேன். இத வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ, அந்த அளவுக்கு கிழங்கு மாவ வந்து இனிப்புக்காக கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். இனிப்பு தோசை நம்ம வீட்ல பிள்ளைங்க நெறையா சாப்பிடுங்க அப்படின்றதுக்காக, இனிப்புக்காக நெறையா போட்டுக்கலாம். மாவு இன்னும் இருக்கு கிழங்கு. அத நம்ம திரும்ப போட்டு அரைச்சுக்கலாம். இதில கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போடுவாங்க. நம்ம வீட்ல பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால நான் போட மாட்டேன். அடுத்த செட்டு மாவ அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ப ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம். ரொம்ப தண்ணி ஊத்தினீங்கன்னா, தோசை ஊத்துறப்போ கொழ கொழன்னு எடுக்க முடியாத மாரி வரும். போதும். இந்த அளவு போதும். இப்போ இதில வந்து நம்ப வந்து என்ன வேணாலும் தாளிச்சு போடலாம். கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். முக்கியமா இப்ப வந்து நான் வந்து ஆனியன் தோசை தான் போடப் போறேன். ஆனியன் தோசை வந்து வீட்டுக்காருக்கும், பெரியவளும் சாப்பிடுவா. அப்பா, அம்மா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அப்படியே தனியா வெறுமனே வெறும் தோசைய ஒதுக்கிட்டு, இந்த இனிப்பு தோசைய கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த இனிப்பு தோசைய இந்த கல்லு இருக்குல்ல, நான்ஸ்டிக் கல்லு. 4 குழி கல்லு இருக்கு. இதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்திட்டு, இந்த 4 குழியிலயும் ஊத்துனோம்னா, குட்டி குட்டியா அழகா இருக்கும். அ அது என்ன சொல்றது? இனிப்பு பணியாரம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி நல்லாருக்கும். ஸோ நம்ம இத இப்ப யூஸ் பண்ண போறது கிடையாது. அடுத்து நம்ம வந்து சட்னி போடப் போறோம். வாங்க பார்க்கலாம் என்ன சட்னின்ட்டு. நான் ஏற்கனவே கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா நாட்டு கொத்தமல்லி கழுவி சுத்தமா வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்ப வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் கம்மியா போட்டா போதும். ஏன்னா கொத்தமல்லி நெறையா இருக்கட்டும். போட்டாச்சா? ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமா பொட்டுக்கல்ல போடலாம் இருங்க. பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். உப்பு போட்டு சட்னி அரைச்சு எடுத்துடலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போதும். எப்பவுமே நம்ம வீட்ல வந்து அரிசி, மிளகா, உப்பு, மஞ்சத்தூளு, ஆயில் எல்லாமே வந்து காலியாகாத மாரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ நம்மளால சேவ் பண்ண முடியுமோ வச்சுக்கலாம். இது இது இதில இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யங்கள். ஸோ, அந்த ஐஸ்வர்யங்கள் வந்து மூடி போட்டு தான் வைக்கணும். ஓப்பன்ல வைக்காதீங்க. உப்பு, மிளகாய் எல்லாமே ஓப்பன்ல வைக்காதீங்க. எடுத்து யூஸ் பண்ண கையோட மூடி போட்டுருங்க. அப்பதான் அந்த அந்த ஐஸ்வர்யங்கள் நம்மகிட்டயே இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமான ஒரு நம்பிக்கை. இப்ப நம்ம சட்னிய கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம மூடி வச்சுருவோம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி அப்புறமா கலக்கிக்கலாம். வந்து இந்த கார தோசைக்காக வேண்டி நம்ம வெங்காயம் கட் பண்ணி போடணும் பொடுசா. எனக்கு வந்து வெங்காயம் பொடுசா கட் பண்ண வராது. ஸோ, அதனால நான் இந்த சாப்பர் அமேசான்ல தான் வாங்குனேன். இந்த சாப்பர்ல கட் பண்ணி போட்டுருவேன். பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 4 துண்டா வெட்டி போட்டுட்டேன் பெரிய வெங்காயம். அத எப்படி சாப் பண்றேன்னு பாருங்க.
நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு தோசையை இந்த இந்த குட்டி குட்டி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக ஊற்றினோம்னா. ஏன்னா ஒரே முட்டா 4 பேர் உட்காருவாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் ஊற்றி வச்சிட்டோம்னா இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்க நேரத்தில் இதுவும் வெந்துடும். ஸோ இதையும் ஒரு ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். ஒன்றும் பிஞ்சு வராது, ஒன்றும் இதாக வராது. இதுக்கு மேலே இப்போ நான் சாப்பிட போகிறேங்கிறதுனால நான் வெங்காயம் போடல, சரிங்களா? இப்போ பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்காருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வெங்காயம் போடுவேன். இங்கே பாருங்கள், அழகாக வருது. அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். எனக்கு வந்து அடுப்பில் தீ கம்மியாக இருக்குங்க ஸ்டவ்வில், அதனால தான் எனக்கு எடுக்க இதாக இருக்குது. மற்றபடி நல்லா பாருங்கள், பணியாரம் மாதிரி நல்லா நீட்டாக வரும். இது ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, புரோட்டா மாதிரி இருக்கும் பாருங்கள். இதோட அந்த பாகங்கள் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா புரோட்டா மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த கார தோசையை இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக பிச்சுக்கலாம். இது காலையில் நம்ம வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு எடுத்தோம்ல அந்த மஷ்ரூம் குழம்பு, அந்த வீடியோ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து ஒரு குருமாலேருந்து ஒரு வாய். சூப்பர், பயங்கர பர்ஃபெக்ட். அடுத்து கொத்தமல்லி சட்னி, இதுலேருந்து ஒரு வாய் என் பொண்ணுக்கு வைக்கிறேன். சரி, நானே வச்சுக்கிறேன். செம்ம. இப்போது இது வந்து இனிப்பு தோசைங்க. இது வந்து நம்ம குருமாவில் தொட வேணாம், அப்படியே நார்மலாக சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சட்னியில் தொட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டா அந்த காரமும் இனிப்பும் இருக்குல்ல, அது கலந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாவ், வெரி நைஸ். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.